எப்போவெல்லாம் திமுக எதிர்க்கட்சியா செயல்படுறாங்களோ அப்போவெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகமா இருக்கும். இப்போ இன்னும் தலை தூக்கி இருக்கு அப்படிங்கிற அதுதான் ஒட்டுமொத்தமா டிவிக்கு மேல எல்லா கட்சிகளுமே ஒரு கோவத்துல இருக்கு. ஏன் அது? ஏன்னா வந்தவொடனே ஜெயிச்சிட்டாரு, மக்கள் செல்வாக்கு. அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க, மக்கள் வேற ஒரு கணக்கு போட்டாங்க. ஒரு வார்டில் ஜெயிச்ச ஒரு கவுன்சிலரு ஒரு கட்சி உங்களை மேயர் ஆக்குது. ஆனால் அத்தனை வார்டுக்கு சேர்த்து ஒரு தொகுதியோட எம்எல்ஏ, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ உங்ககிட்ட மைகோத்தி கையை நீட்டுறாங்க, நீ ஏன் கொடுக்கல? புரோட்டோகால்னு பேசுறீங்க, அங்கே போயிட்டு உங்கள் புரோட்டோகால் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஐயா சேகர் பாபு கொடுக்குற புரோட்டோகால் தானே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எப்பவுமே. மக்கள் மத்தியில் டிவிகேக்கு இருக்க செல்வாக்கு குறைக்க பல வழிகள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. முதல்வன் படத்தில் வர டைலாக் தான், உங்களையே பார்த்துருந்தா நான் மக்களை பற்றி எப்படா யோசிக்கிறேன்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் அப்படிங்கிறாரு, ஒரு பேரழிவு மாதிரி சொல்றாரு. அவர்கிட்ட கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பாரான்? மக்கள் ஒரு வேளை அவருக்கு ஆட்சி கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணியிருப்பாரான்? கச்சத்தீவு அப்படியே தூக்கின்னு வந்து நடுவில் வச்சுருப்பாரா? அவருக்கு நல்லா தெரியும், அவர் மக்கள் அவரை ஏற்றுக்க போகிறதே கிடையாது. நல்ல படமே இல்லை, நல்ல ஆட்சி தர போறீங்களா நீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவரோட படங்களை பற்றி நமக்கு தெரியாதா? திருச்சி கிழக்கில் வந்து பல்வேறு போட்டிகள் இருக்கு, நம்ம பார்த்தோம். லாரன்ஸ் அவர்கள் வந்து நிற்கிறாரு அப்படின்ட்டு நிறைய வதந்திகள் வந்துச்சு. அதுக்கு வந்து அவருமே ஒரு பதிவு போட்டிருக்காரு, வியாழக்கிழமை 11ஆம் தேதி நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. எங்களுக்கு அது பார்க்கும்போது இல்லை அப்படின்னா அங்கேயே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இது சொல்லும் போது கண்டிப்பாக இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. அடுத்த தலைமுறை அதிகாரம் வந்திருக்கு, ஒரு ஆதிக்கம் வந்திருக்கு. அப்போ அதில் சர்வீஸும் சேர்ந்ததுன்னா எப்படி இருக்குன்ற மைண்ட் செட்டு தான் எனக்கு வந்துச்சு. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் டிவிகேவை சேர்ந்த தமிழ்குமரன் அவர்கள். அண்ணா வணக்கம். 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 ஓகே, டிவிகே சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இப்போது போயிட்டுருக்கு என்னென்னா, மின்வெட்டு நிறைய இடத்துல வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம நைட்லேருந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ காலையில் வந்து நிறைய இடத்துல போராட்டம் பண்ணுறாங்க. அதாவது அம்பத்தூரில் ஒரு பக்கம், மடிப்பாக்கத்தில் ஒரு பக்கம் கரண்ட் கட் ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறீங்க, யார் இதுக்கு பொறுப்பு? மக்களாட்சின்னு சொன்னீங்களே, உங்களை நம்பி ஓட்டு போட்டோம், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? டைரெக்டாக கேள்வி கேட்குறாங்க சிஎம் சாரை பார்த்து. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இப்போது ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் கூட ஆகலை, சரிங்களா? இப்போ இந்த டைமில் வந்து நிறைய மின்வெட்டு ஏற்பட்டுகிட்டே இருக்குது. மின்சாரத்துறை வாரியமும் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க, வேறு லெவல் ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டாஃபு கிட்டத்தட்ட 15,000 பேர் ஸ்டாஃப் எடுக்க போகிறாங்க. அது சரி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பார்க்கப்படுது. என்ன இங்கே பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை நான் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ வரைக்குமே லோக்கல் பாடியில் டிஎம்கே கவுன்சிலர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களால என்ன வேணால் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல அவங்க கண்ட்ரோல் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சே பல இடங்களில் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அங்கே அந்த தொகுதிக்கான எம்எல்ஏவாக இருக்காலே சில விஷயங்கள் பண்ண முடியல, அவங்க அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஃபைட் பண்ணி அதை இது பண்ணலாமான்னு கேட்டால் அது முறை கிடையாது. எல்லாமே சட்ட ரீதியாக பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். வர தேர்தல், லோக்கல் பாடி தேர்தல் வரும். அந்த தேர்தலில் டிவிகே வந்து ஒரு டாமினேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் எனக்கு தெரிஞ்சு பூரணமாக சரி செய்யப்படும். அதுக்குள்ளே பவரில் இருக்கிறது டிவிகே தான். இதை சரி செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. சரி செய்யப்பட்டுட்டே இருக்குது. என்ன சொல்கிறது, இப்போது ஒரு இடத்துல எலி இருக்குன்னு பிடிச்சா இன்னொரு இடத்துல எலி வருது. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க அது நடக்கும்போது சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, உண்மையை சொல்லணும்னா. ஆனால் சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க. திமுக ஆட்சியை விட இங்கே கரண்ட் கட் அதிகமாக இருக்குது, அதுதான் சொல்கிறேன். இது டிவிகே வந்து புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்க ஒரு கட்சி. மக்கள்கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு கூடிய சீக்கிரம் வந்துருச்சு, ரொம்ப ஷார்ட்டாக வந்துருச்சு. இதை ஏற்றுக்க முடியாத பல பேர் இருக்காங்க. திமுக மட்டும் இல்லை, மற்ற கட்சிகளும் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் மத்தியில் டிவிகேக்கு இருக்க செல்வாக்கு குறைக்க பல வழிகள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் ஒரு வழியாக தான் இதையும் பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல கை வச்சா மக்கள் சீக்கிரமாக அஃபெக்ட் ஆவாங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டின்றது வந்து அத்தியாவசியமாயிடுச்சு, அதுவும் இந்த வெயில் சீசனில். இந்த சம்மர் சீசனில் உங்களுக்கு கரண்ட் இல்லைன்னா மக்கள் எல்லாமே கொந்தளிச்சிருவாங்க. அப்போ அது எங்கே ஆப்போசிட்டாக போய் முடியும்? இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிற டிவிகே மேலே தான் போய் முடியும். அதை நல்லா புரிஞ்சு வச்சுட்டு தான் இதை பண்ணுறாங்களோன்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. இல்லை அமைச்சர் நினைச்சாலும் அது முடியாதா?
இல்ல இப்ப முயற்சி கவுன்சிலருடைய பண்ணித்தாங்க. கண்ட்ரோல் அமைச்சர் எப்படினாலுமே அமைச்சர் சிடிஆர் சார் வந்து ம், கன்டினியூஸா இதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ம், டெய்லி அத பத்தின ஒரு ஒரு ஆய்வு எடுக்கப்பட்டுட்டே இருக்கு. ம், பல ஊழல்கள கண்டுபிடிச்சிருக்காங்க. ம், எங்கெங்கெல்லாம் பணம் போயிருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ம், ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. ம், அதனால தான் நான் சொல்றேன், சீக்கிரமாவே இது சரி செய்யப்படும். ம், அந்த அந்த ஸ்பேஸ் குடுக்கணும் ஆனா. ம். ஏன்னா எங்க எங்க எந்த பொத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரியல. இல்ல கரெக்ட்டு. ஆனா அந்த ம். ஸ்பேஸ் தரணும், டைம் தரணும் அப்படிங்கிறதே வந்து ம். டைம் குடுத்துட்டே இருந்தா, ஒரு நாள் வந்து பெரிய பிரச்சனைலாம் வரும். இல்ல அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு எதிர்க்கட்சி இல்ல. தலைவர் சொல்றாரு. இது இந்த மக்களுடைய மனதில் அதானே இந்த இருக்கு. கட்சிய பொறுத்தவரைக்கும், ம், இதுல பொறுப்புல இருக்க ஒரு சிலர தவிர மத்த எல்லாருமே புதுசு. ம், அந்த நிர்வாகம் என்ன? ம், அவங்க அந்த நிர்வாகத்துக்குள்ள என்னென்னலாம் செயல்படுது? எவ்வளவு அதிகாரிகள் இதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஒரு சின்னதா நம்ம ஒரு ஒரு ஆஃபீஸ் போறோம். ஒரு ம், ஆஃபீஸ்ல போய் ஜாயின் பண்றோம் ஒரு ஸ்டாஃபானா, ம், அங்க இருக்கிற விஷயங்கள நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? இதானே ம், எதார்த்தம். ம், இப்போ ஒரு அரசு, ஒரு தமிழ்நாடோட அரசு ம், ஒரு நிர்வாகத்த கையில எடுக்குது. ம், அதுல அத்தன கோடி பேர் ஒர்க் பண்றாங்க. அது ஒரு ம், பெரிய சைக்கிளு. அத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல. ம், அத புரிஞ்சுக்கிற டைம்க்குள்ளேயே இன்னைக்கு நடந்திருக்க செயல்பாடுகள் அவ்வளோ பெரிய சைக்கிள்ஸ். ம், இன்னைக்கு சிங்கப்பெண் படை தொடக்கம் வரைக்கும், ம், இந்த 1 மாசத்துக்குள்ள எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பாருங்க. வேற யாராவதால இது முடியுமான்னு கேட்டா, சத்தியமா முடியாது. ம், அப்ப எவ்வளோ எஃபிஷியன்ட்டா இந்த கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுது. ம், அத பத்தி இங்க யாரும் பேசுறதுக்கு தயாரா இல்ல. ம், கனிம வள கொள்ளைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ம், சாண்டுல ம், சாண்டுல அடிச்ச கொள்ளைய கண்டுபிடிச்சிருக்காங்க. மணல் கடத்தல கண்டுபிடிச்சிருக்காங்க. கோவில்ல நடக்கிற ஊழல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 1 மாசத்துக்குள்ள நான் சொல்றேன். எத்தன பேர் இத பேசுனாங்க? எது ம், இந்த கவர்மெண்ட் கெட்ட பேர் எடுத்து தருமோ, ம், அது எதிர்க்கட்சியோட வேல அத பெருசு பண்றது. ம், நல்ல விஷயத்த பேசுறதுக்கு மக்கள் தான் இருக்காங்க. அந்த ம், மக்கள்ல ஒருத்தனா தான் நம்ம பேசுறோம். ம். இல்ல இப்போ ஒரு கம்பேரிசன் தான் டிஎம்கே ஆச்சு, டிவிகே ஆச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ம். அங்க கரண்ட் பிரச்சனை வந்து பெருசா நம்ம பார்க்கல. இங்க கரண்ட் பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்கு. ம். சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வருது. அங்கேயும் நல்லது செஞ்சிருக்காங்க. இங்கேயும் நல்லது 1 மாசத்துல பண்ணியிருக்கீங்க. இருந்தாலுமே ஒரு கம்பேரிசன் இருக்குல்ல. இல்ல இது எப்படின்னா, ம், 75 வருஷம் ஒரு ஒரு அரசியல் கட்சி. ம், ஜஸ்ட் ஒரு ஒரு 2 1/2 வருஷம் ஒரு அரசியல் கட்சி. ம், இந்த 2 கட்சிக்குமே நம்ம ஒப்பிடுதல் எப்படி பண்ண முடியும்? ம். இல்ல நான் ஆட்சி தான் சொல்றேன். கடந்த ம். 5 ஆண்டு கால ஆட்சி, ம். இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆட்சி. இல்ல கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில ம், எப்போ நல்லது செய்யப்பட்டுச்சு, அது நம்ம ம், பார்க்கணும். லாஸ்ட் ஒரு 2 1/2 வருஷம். ம், அதுவும் ஆட்சி போயிட போதுன்ற பயத்துல. ம், நீங்க அத தான் பார்க்கணும். 1 மாசம் தான் ஆச்சு. ம், அவங்க எப்போ தொடங்குனாங்க? 2 1/2 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ம், அந்த ரூ. 1000 ஊக்கத்தொகை எப்போ குடுத்தாங்க? இதெல்லாம் நம்ம மறந்துடுறோமே. ம், கடைசியா வாங்கிட்டு இருந்தது ஞாபகம் இருக்கு. அவரு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் சார் வாக்குறுதி குடுத்தாரு. நான் ஜெயிச்சேன்னா ரூ. 1000 குடுப்பேன்னு. எப்போ குடுத்தாரு? ஆட்சிக்கு வந்த அடுத்த நாள் குடுத்துட்டாரா? இதெல்லாம் ஏன் நம்ம மறந்துர்றோம்? 75 வருஷ கட்சிக்கே இதான் நெலைமை. அவர் என்ன சொன்னாரு அப்போ? போன ஆட்சி வந்து இல்ல என்னென்னமோ இது பண்ணி வச்சுட்டு சொல்றது போயிட்டாங்க. கரெக்ட்ன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. இல்ல இது தாவேகா சொல்றது ஒரு கேள்வி கேட்டா, ம். திமுகவே இதானே பண்ணுச்சு அப்படின்னு சொல்றது அ கரெக்டான அப்படி விஷயமா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. தாவேகா ம், குறை சொல்லவே இல்லையே உங்கள. எங்கள ம், வேலை செய்ய விடுங்கன்னு தானே சொல்றாங்க. ம், நீங்க ஏன் அத போட்டு கன்ஃப்யூஸ் பண்றீங்க? ம், வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? ம், போன ஆட்சி எடப்பாடி ஆட்சி வந்து அ கல்லாவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அது இதுன்னு அவ்வளோ விஷயம் சொன்னீங்க. நாங்க அவ்வளோ கூட பெருசா சொல்லிக்கல. ஒரு வாட்டி சொன்னோம் ம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அத எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத ம், இப்ப டாஸ்மாக்ல எங்கெங்கெல்லாம் ஊழல் நடந்தது, அந்த பணத்த எப்படி அரசுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு பயன்படுத்தணும்னு தானே யோசிக்குது இந்த அரசு. ம், உங்கள புடிச்சு நோண்டவே இல்லையே. உங்கள பத்தி ம், பேசுறதே இல்லையே இப்போ. ம், எங்கள வேலை செய்ய விடுங்கன்னு தான் சொல்றோம். நாங்க ம், இப்ப தான் வந்திருக்கோம். ம், மக்களுக்கு எப்படி இப்போ முதல்வன் படத்துல வர டயலாக் தான். உங்களையே பார்த்திருந்தா நான் மக்கள பத்தி எப்படா யோசிக்கிறேன்ற மாரி தான் இருக்கு இப்போ. ம். எந்த இடத்துல பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிட்டே இருக்காங்கல்ல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்பவுமே இன்னைக்கு நேத்து இல்ல இல்ல இது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்பவுமே இருக்கிறது தான். எப்பவுமே இருக்கும். கண்ட்ரோல் திமுக பண்ணுவாங்க. அதுதான். எதிர்க்கட்சியா இருக்க டைம்ல அது ம், அதிகமா இருக்கும். ம், நீங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ம், எப்போவெல்லாம் திமுக எதிர்க்கட்சியா செயல்படுறாங்களோ, ம். அப்போவெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகமா இருக்கும். இப்ப இன்னும் தலை தூக்கி இருக்கு அப்படிங்கிற அதுதான் விமர்சனம் இன்னைக்கு வைக்கிறீங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இன்னைக்கு 1 விசஸ் 10ன்ற மாரி நிக்குது. ம், ஒட்டுமொத்தமா டிவிக்கு மேல எல்லா கட்சிகளுமே ஒரு கோவத்துல இருக்கு. ஏன் அது? ஏன்னா வந்தவனே ஜெயிச்சுட்டாரு. மக்கள் ம், செல்வாக்கு. அவங்க அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. மக்கள் வேற ஒரு கணக்கு போட்டாங்க. ம், நியாயமா ஒரு ஒரு தார்மீக முறையில அரசு என்ன பண்ணணும்? மத்த கட்சிகள் என்ன பண்ணணும்? ம், மக்கள் கொடுத்த தீர்ப்புன்னு ஏத்துக்கிட்டு ம்,
செயல்பட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா நீங்க என்ன இல்ல யாரும் பண்றீங்க? வந்து டிஸ்டர்ப் பண்ணலையே. உங்க யாரு டிஸ்டர்ப் அமைச்சர்களையோ, உங்க அதிகாரிகளோ வந்து யாரு யாரும் டிஸ்டர்ப் குறுக்க பண்ணா? வரலல்ல இது யாரும். இது மேம்போக்கா சொல்லிட்டு போலாம். இல்ல இப்போ இன்டீரியர்ல அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து போறாரு. ஒரு ஆய்வுக்கு போறாரு கோயில்ட்ட. அப்போ எதிர்க்கட்சியிலருந்து யாரும் வந்து வழி மறிக்கலல்ல. சார் நீங்க வரக்கூடாது சார் அப்படின்னு யாரும் பண்ணலல்ல. நீங்க அது வேலை செஞ்சுட்டு தானே சார் அது இருக்கீங்க. முறையா நடக்கிற விஷயம். ம். அதுல போயிட்டு நீங்க ம். அந்த அந்த பிரச்சனைய அங்க ஏற்கனவே உருவாக்கி வச்சது யாரு? ம். இன்னைக்கு ரமேஷ் போய் ஆய்வு பண்ணி ஒரு பிரச்சனைய கண்டுபிடிக்கிறாரு. ம். அப்ப அந்த பிரச்சனை அங்க எப்படி உருவாச்சு? யாரால உருவாச்சு? ம். அத தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களால தானே அப்படி ஒரு பிரச்சனை அங்க உருவாயிருக்கு. ம். ரூ. 1000 வாங்கிட்டு ஒருத்தன் உள்ள விடுறான். இவ்வளோ நாளா அத பழகிட்டான். இதனால யாரால வந்தது? இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியாதா அது? எத்தன அரசியல்வாதிகள் போயிருப்பாங்க அந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி? ஏன் அத சரி செய்யப்படல? நம்மளோட கேள்வி என்னவா இருக்கணும்? ம். பிரச்சனை இவ்வளோ காலமா நீ உருவாக்கி வச்சிருக்க. ம். அத சரி பண்றதுக்கு ஒரு அரசு வந்திருக்கு. நீ ஆலமரத்த வளர்த்து வச்சிருக்க. செடி கிடையாது. ம். இந்த ஆலமரத்த கொஞ்சம் கொஞ்சமா தான் வெட்டி கிளீன் பண்ணணும். நான் சொல்ற மரம் கிடையாது. நீ அழுக்கு. ம். அழுக்கையே நீ வந்து ஒரு தவறையே வந்து ஆலமரமா வளர்த்து வச்சிருக்க. அத சுத்தம் பண்ணணும்ல. டைம் எடுக்கும் கண்டிப்பா. கொஞ்சம் டைம் விடுங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் குடுங்க. அவ்வளோதான் சொல்றோம். ம். ஒரு 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 இப்ப நீங்க நீங்க சொல்ற மாரி, நீங்க ஆட்சிக்கு வரும்போது ரூ. 1000 1 வருஷம் கழிச்சு தான் குடுத்தீங்க. எங்களுக்கு 1 வருஷம் கூட வேணாம்ப்பா. ஒரு 6 மாசம் குடுங்க. அத கூட குடுக்க முடியாதா உங்களால? ம். இப்ப என்னென்ன பேசுறீங்க? 3 மாசம் தாங்காதுன்றீங்க. ம். இதெல்லாம் ஆமா. அதுக்கு என்ன பதில்? ஸ்டாலின் சார் சொல்லியிருக்காரு. 3 மாசம் நீங்க தாங்குமா? ரொம்ப இந்த டிவிகே கட்சிய பொறுத்தவரைக்கும், ம். தளபதி விஜய் அவர்கள பொறுத்தவரைக்கும், ம். பேச்சை விட செயல் அதிகமா இருக்கும். ம். அதுதான் இந்த கட்சியோட அடையாளமே. ம். எல்லாமே செயல்ல தான் இருக்கும். பதில்கள் எல்லாருமே. நேத்து எல் மக்கள் கேட்டாங்க. அந்த கரண்ட் கட் ஆயிருக்கும்போது. ம். அவர் வந்து ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு மீட் பண்றாரு. இந்த சினிமா நட்சத்திரங்கள் அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ம். எங்கள பார்த்துக்கிறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு கேட்டாங்க. கேட்டது யாரு? பொதுமக்கள் தான். மக்கள்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ம். மக்கள் அப்படிங்கிற பேர்ல ம். திமுக ம். அல்லது அதிமுக அல்லது பாஜக 3 பேரும் கூட்டணி தான். இப்ப ம். அப்படிதான் இருக்கு. என்டிஏ கூட்டணியில இன்னைக்கு நடந்த மீட்டிங் போல ஸ்டாலின் சார். அப்ப எந்த கூட்டணியில இருக்காருன்னு நமக்கு தெரிய வருது. ம். ஆட்சி அமைக்கிறதுக்கு யார்கிட்ட கூட்டணி பேசுனாங்கன்னு தெரிய வந்துருச்சு. ம். இப்போ இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி, இந்த ஆட்சிய ம். மக்கள் கிட்ட கெட்ட பேர் எடுக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு போராட்டம் அப்படின்னு இருந்தா, மக்கள் அதான் ஒரு தூண்டுதல். ஒரு 10 பேர தூண்டி விட்டாலே, ம். "ஐய்யய்யோ! காத்து வரல." அப்படி வரலன்னா மக்கள் வந்துருவாங்க. அங்க ம். முன்னாடி ஒருத்தன் வந்து பேசுவான். அவன் யாருன்ற பின்புலத்த எடுத்து பார்க்கணும். ம். அது ஒரு நம்ம செட்டப். பொதுவா மக்கள்னு எடுத்துக்கலாம். ம். ஆனா அந்த ஏரியாலயே ஒரு திமுக காரங்க இருப்பாங்க. ம். ஒரு அதிமுக காரங்க இருப்பாங்க. அவங்க வந்து இத ஸ்கோர் பண்ணுவாங்க. மோட்டிவேட் பண்ணுவாங்க. ம். நல்லது தான். நான் அத கெட்டதெல்லாம் சொல்ல மாட்டேன். நல்லது தான் சொல்லுவேன். ம். நீங்க கேள்வி கேளுங்க. அதுதான் தளபதியும் சொன்னாரு. ம். அது எங்கள மோட்டிவேட் பண்ணும். நாங்க நாங்க சரி செய்றோம். சரி செய்யலன்னா நீங்க கேளுங்க. ம். இது வந்து இப்ப ம். மக்களே இப்ப நார்மலா ஒரு சாதாரண மக்களே கேள்வி கேட்கும்போதும், ம். இல்ல இவங்க திமுக காரங்க, அதிமுக காரங்க இல்ல, இல்ல. நான் இப்ப அப்படின்னு வந்துருச்சுன்னா கேள்வி கேட்க வேணாம்னு சொல்லவே இல்லையே. ம். நான் கேள்வி கேட்க வேணாம்னு கேளுங்கன்னு தானே சொல்றோம். ம். இவ்வளோ நாளா அந்த பழக்கமே இல்லாம போயிடுச்சு மக்களுக்கு. உங்கள கேள்வி கேட்கவே விடல. இப்போவாது கேளுங்க. தப்பே கிடையாது. ம். கேள்வி கேளுங்க. அப்பதான் என்ன பிரச்சனை இருக்கு? அந்த பிரச்சனைக்குள்ள யார் இருக்கா? அதெல்லாம் தேடி பார்க்க முடியும் எங்களால. அப்பதான் அத சரி செய்ய முடியும். ம். உண்மையாவே ஒரு பிரச்சனை இருந்தா அத சரி செய்ய முடியும். 56 வருஷமா ஒரு ஊருக்கு பஸ் இல்ல. தேனி மாவட்டத்துல. ம். இவ்வளோ காலமா என்ன பண்ணாங்க? வந்து 1 மாசத்துக்குள்ள அந்த ஊருக்கு யோசிச்சு பாருங்க. அத்தன காலம் நடந்தே ஒரு டிஸ்டன்ஸ கவர் பண்ண மக்களுக்கு அந்த ம். ஊருக்கு ஒரு பஸ் வருதுன்னா அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ம். நிகழ்த்தி காட்டுனது யாரு? நீங்க சொல்ற 1 மாசத்துக்குள்ள. ம். இதெல்லாம் நம்ம பேசவே இல்லையே. ஓகே. கெட்டது பேசுங்கப்பா. தப்பே இல்ல. ம். சரி செய்றோம். நல்லதையும் பேசுங்களேன் கொஞ்சம். ம். பேச மாட்டீங்க. ஏன்னா, உங்க ஆட்சிகள்ல தான் இந்த கெட்டது இருந்துட்டே இருந்தது இவ்வளோ நாளா. ம். இவங்க நல்லது பண்ணிட்டாங்க சொல்லிட்டாலே, ஐயோ! இது இவ்வளோ நாளா கெட்டதா இருந்தது நான் தான் காரணம் நீங்க ஒத்துக்கின மாரி ஆயிடும். அதுக்காகவே பேச மாட்டீங்க. ஓகே. நெல்லை மேயர் ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. நெல்லை மேயர். என்னன்னா, அங்க வந்து இப்ப கரண்ட் சிஎம் அவருடைய புகைப்படம் மாட்டுனனால நான் அந்த சீட்ல வந்து உட்கார மாட்டேன். ம். அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு சோஃபா போட்டு அங்க உட்கார்ந்திருக்காரு. டிஎம்கே மேயர் அவரு. ம். சரிங்களா? ஏன்னா, நான் அங்க உட்கார மாட்டேன். என்னோட விசுவாசம் வந்து திமுகவுக்கு அப்படின்னு பண்றாங்க. இது வந்து புரோட்டோகால் படி இது வந்து தவறான விஷயம் தான். பண்ணக்கூடாது. இத பார்க்கும்போது எப்படி இருக்கு? வன்மம் தான். ம்.
இவ்வளோ நாள் அதை தானே பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அவர் ஒருத்தர் செய்கிறாரு, அது யார் கண்டிக்கணும்? ம். அவங்க தலைமை கண்டிக்கணும். நீங்கள் வந்து ஒரு சாதாரண 3ஆம் கட்ட கட்சியோ, இல்லை 4ஆம் கட்ட கட்சியோ கிடையாது. ம். தமிழ்நாட்டோட ஒரு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சி. ம். இப்போ உங்கள் கட்சியில் தலைவரே இப்படி பேசுகிறீங்க 3 மாதத்தில் கலைஞ்சிரும் 4 அப்படின்னா, அப்போ அவங்க கீழே இருக்கவங்க எப்படி பேசுவாங்க? எப்படி நடந்துப்பாங்க? ம். நீங்கள் ஒரு நாகரிகமான முறையில் அரசியலை கையாண்டா தானே உங்கள் கீழே இருக்கவங்க அந்த கையாளுவாங்க. ம். நீங்களே இப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம குத்தம் சொல்லவே முடியாது. இல்ல இவங்கலாம் வந்துட்டாங்களே! நம்ம ஏன் இவங்கள மதிக்கணும்? அப்படிங்கிற மாரி பண்றாங்கல்ல? இது இது ஜனநாயகத்துக்கே எதிரானது தானே. நம்ம ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிஜேபிய தமிழ்நாட்டில எதிர்க்கிறோம்? ம். ஜனநாயகத்துக்கு எதிரா வந்து ஒரு ஒரு மனிதர்களுக்குள்ள பிரித்தாள்ற ஒரு அரசியல வந்து பிஜேபி கையில எடுக்குதுன்ற அந்த ஒரு நோக்கத்துல தானே எதிர்க்கிறோம். அப்ப ம். டிஎம்கே என்ன பண்றீங்க? ம். மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி. மக்கள் தானே போட்டாங்க ஓட்டு. எஸ். அவங்களையும் நீங்க தற்குறின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டீங்க. அது வேற விஷயம். அதுக்கு தான் இன்னைக்கு வந்து நீங்க தற்குறியாயி நிக்கிறீங்க. ம். ஆனா நீங்க இவ்ளோ காலமா இந்த அரசியல் களத்துல இருக்க ஒரு அரசியல்வாதி, மக்கள் குடுத்த ஒரு தீர்ப்புக்கு என்ன மாரியான எதிர்வினை நீங்க ஆட்டிட்டு இருக்கீங்க? ம். அத தார்மீக முறையில உங்களால மனசால ஏத்துக்க முடியலையே! ம். நீங்க பேசாம உங்கள சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் பேச வைக்கிறீங்க. எல்லாரையுமே இந்த கட்சிக்கு ஆதரவு குடுக்காம தடுக்கிறீங்க. திருவிக தொகுதியில எம்எல்ஏ பல்லவிக்கு நடந்ததெல்லாம் பார்க்குறோமே நம்ப. அத யார் பண்ணா? ம். ஒரு வார்டுல ஜெயிச்ச ஒரு கவுன்சிலரு, ம். ஒரு கட்சி உங்கள மேயர் ஆக்குது. ஆனா, அத்தன வார்டுக்கு சேர்த்து ஒரு தொகுதியோட எம்எல்ஏ, மக்கள் ம். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ உங்ககிட்ட மெழுகுவர்த்தி கைய நீட்டுறாங்க. நீ ஏன் குடுக்கல? புரோட்டோகால்னு பேசுறீங்க அங்க போயிட்டு. உங்க புரோட்டோகால் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஐயா சேகர் பாபு குடுக்குற புரோட்டோகால் தானே நீங்க ஃபாலோ பண்றது எப்பவுமே. அவரு விஷுவல்ல இல்ல, முன்னாடி விஷுவல்ல இருந்தாரு. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாரி வன்மம் ம். தலைமை சரியா இருந்தா தானே கீழ இருக்கும். ம். இன்னைக்கு ஒரு முதல்வர் அப்டின்னாலே, "அப்பா! உங்க யாருப்பா கடவுள் மாரிப்பா" அப்படின்ற ஒரு காலத்துல வச்சிருந்தீங்க நீங்க. ம். இன்னைக்கு அது ஒரு சாதாரண ஜாப் தான்னு ஒருத்தர் காட்டிட்டு இருக்காரு. காலையில 9 மணிக்கு போயிட்டு உட்காந்து 5 மணிக்கு வெளியே வர ஒரு கவர்மெண்ட் வேலைன்றத காட்டுறாரு ஒருத்தரு. எங்கள இவ்வளோ ஏமாத்தானே வச்சிருந்தீங்க. இப்ப தலைமை அந்த மாரி இருக்கிறதுனால, அது கீழ இருக்க வார்டு உறுப்பினர் வரைக்கும் அதுக்கு பயப்படுறாங்களா இல்லையா? ஒர்க் பண்றாங்களா இல்லையா? இதுதானே நிர்வாகம். ம். இதெல்லாம் நம்ம தான் பேசி ஆகணும். ஓகே. ம். சீமான் அவர்களுடைய பேச்சு என்னன்னா, பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்திருக்கு. கவர்ச்சி காட்டி தான் நீங்க வந்தீங்க. எதுக்கு உங்களுக்கு கோவம் வருது? அப்படின்னு கேட்கிறாரு. நெறைய விஷயங்கள் நெறைய அமைச்சர்கள வந்து கேலி, கிண்டலுமா அவருடைய விமர்சனம் இருந்தது. ரொம்ப சர்க்காஸ்டிக் ஸ்டைல்ல பண்றாரு. பார்த்தீங்களா? எனக்கு அவரு சிரிப்பு தான் வரும். ம். சீமான் அண்ணன சீரியஸாவே எடுத்துக்க முடியாது. ம். மக்கள் இத்தன வருஷமா புறக்கணிச்சுட்டாங்க. பாவம். எனக்கு பாவமா தெரிறாரு அவரு. கத்தி கத்தி ஆ. தொண்ட போயி, ம். ம். எனக்கு உண்மையாவே அவர பார்த்தா பாவமா இருக்கு. ஓகே. எல்லாமே இருந்தாலும் பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் அப்படிங்கிறாரு. ஒரு ம். பேரழிவு மாரி சொல்றாரு. அவர்கிட்ட குடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பாராம்? ம். மக்கள் ஒரு வேள அவருக்கு ஆட்சி குடுத்துட்டாங்க. என்ன பண்ணியிருப்பாராம்? ம். கச்சத்தீவ அப்படியே தூக்கின்னு வந்து நடுவுல வச்சிருப்பாரா? அவருக்கு நல்லா தெரியும். ம். அவரு மக்கள் அவர ஏத்துக்க போறதே கிடையாது. எல்லா காலத்திலயும் இது கொஞ்சம் கடுமையா கூட இருக்கலாம். எல்லா காலத்திலயும் அவர் வந்து பணத்தை நோக்கி நகர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. பண அரசியல நோக்கி நகர்ந்து ம். ரொம்ப நாள் ஆச்சு. ம். இப்ப அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னா, அவங்க 2 பேர் தான் சீட்டுக்கு சண்டை போட்டுக்க போறாங்க. ம். நம்மளுடைய வேலை எங்க பணம் குடுக்குறாங்களோ கிட்டத்தட்ட அடியாள் வேல. பணம் குடுக்குறாங்களோ அவங்கள அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இப்ப அதான் நடக்குது. ம். அதுவும் அவர் கீழ ஒரு டீம் வச்சிருக்காரு. தம்பிகள்ன்ற பேர்ல. இவங்கள திட்டுனாங்கன்னா, ம். அதுக்கும் கை தட்டுவாங்க. 1 மாசம் கழிச்சு அவர புகழ்ந்தாருன்னா, ம். அதுக்கும் கை தட்டுவாங்க. இப்ப அந்த மாரியான மோல்ட் ஆக்கி ஸ்டாண்ட் இல்ல வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லன்னு இல்ல. நான் என்ன நெனைக்கிறேன்னா, மனநிலை சரியில்ல. ம். மனநிலை சரியில்லன்னா, எந்த மாரி எடுத்துக்கிறது? எந்த மாரி எடுத்துக்கணும்னா, என்னடா இவ்வளோ காலமா நம்மளும் பேசிட்டே இருக்கோம். நமக்கு ஒரு வாய்ப்பு இந்த மக்களே குடுக்க மாட்றாங்களேன்ற அந்த விரக்தி. அந்த ஒரு ஏமாற்றம் என்ன பண்ணும்? இப்போ மென்டலி அஃபெக்ட் ஆயிடுவோம்ல. ச்சே! என்னடா! அப்படின்ற மாரி ஒரு ம். பேர் அதிர்ச்சியில இருப்போம்ல. அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளிய வரணும் அவர் முதல்ல. ம். மக்கள புரிஞ்சுக்கணும்.
நல்ல மனுஷன். நேச்சர் அவரோட நேச்சர் எனக்கு தெரியும். நிறைய விஷயம் நான் பார்க்கும்போது ம். நல்ல படமே இல்ல. நல்ல ஆட்சி தரப்போறீங்களா நீங்க? அப்படின்னு கேட்குறாரு. அவரோட படங்கள பத்தி நமக்கு தெரியாதா? இதோ பாருங்க. ம். சினிமால ம். சீமான் நிறைய சொல்லுவோம். அண்ணா நீங்க அரசியலுக்கு வரும்போது, ம். "அப்பா சீமான் அண்ணன் மிகப்பெரிய போராளிப்பா. அவர் கூட போய் நிக்கணும்னு நான் வந்து நின்னானுங்க பசங்க." ம். கிடையவே கிடையாது. சீமான் அண்ணன் டைரக்டரு. படம் நடிச்சுக்கிறாரு. சினிமாக்காரு. ம். அத பார்த்து தான் 10 பேர் வந்து நின்னாங்க கூட. வேற எதுவுமே இல்ல. உங்களுக்கான அடையாளமே சினிமா தான். அத நீங்க மறந்துட்டீங்க. வேற விஷயம். ஆனா, நீங்க சினிமால இதுக்கப்புறம் நமக்கு பிசினஸே இல்ல, நமக்கு வியாபாரமே இல்ல, வேற வழியே இல்லன்னு அரசியலுக்கு வந்த ஆளு. ஆனா, அவரு அப்படி கிடையாது. நல்ல படமே இல்லன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? ம். நல்ல படமே இல்லாமயா சூப்பர் ஸ்டார் இடத்த குடுத்தாங்க மக்கள்? சூப்பர் படம் குடுத்ததுனாலயா அவங்கள சினிமா விட்டு ஒதுக்கி வச்சாங்க மக்கள்? இப்படி பேசணும்னா பேசிட்டே போலாம். ம். அவரோட ஆதங்கத்துல அவர் பேசிட்டு இருக்காரு, கத்திட்டே இருக்காரு. ம். அவர அப்படியே விட்டுறணும். ஓகே. சந்தோஷமா போனா பேசிட்டா சந்தோஷமா அவரு அவரு அவ்வளோதான் அவரு. ம். மேடையில பேசுறாருல்ல, அவரு அந்த பேச்சு வந்து ஒரு போதை மாரி அவருக்கு. ம். அந்த பேசி முடிச்சாருன்னா, ஒரு போதை இறங்குன மாரி கீழ இறங்கிடுவாரு. எல்லாமே மறந்துருவாரு. அவர அப்படியே விட்டுறணும். "அண்ணா நீங்க பேசுங்க நான் போனேன். சந்தோஷமா இருங்க." அப்படின்ட்டு போயிடணும். ம். சீரியஸா எடுத்துக்க கூடாதுன்றான் அவர் பேச்ச. சரி ரைட்டு. ஒரு இறுதியான கேள்வி என்னன்னா, ம். திருச்சி கிழக்கில் வந்து பல்வேறு போட்டிகள் இருக்கு நம்ம பார்த்தோம். லாரன்ஸ் அவர்கள் வந்து நிக்கிறாரு அப்படின்ட்டு ம். நெறைய வதந்திகள் வந்துச்சு. அதுக்கு வந்து அவருமே ஒரு பதிவு போட்டிருக்காரு. ம். வியாழக்கிழமை 11ஆம் தேதி நான் வந்து அனௌன்ஸ் பண்றேன் அப்படிங்கிறாரு. எங்களுக்கு அது பார்க்கும்போது இல்ல அப்படின்னா அங்கேயே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இது சொல்லும்போது கண்டிப்பா இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. இல்ல நீங்க இப்போ ஒரு நெருங்கிய நண்பர் அப்படிங்கும்போது நீங்க சொல்லுங்க. நெருங்கிய நண்பர்கள் சொல்ல முடியாது. ம். எங்க அண்ணன். ம். நாங்க ஜல்லிக்கட்டுலேருந்து பயணம் பண்ணியிருக்கோம். அவரோட நேச்சரு ரொம்ப ரொம்ப பழகுனதுனால தெரியும். ரொம்ப நல்ல மனுஷன். நேச்சராவே அவர் வந்து ஒரு பியூர் ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு மனிதர் அவரு. அவரு அரசியலுக்கு இந்த மாரியான விஷயம் காதுல கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆக்சுவலா. ம். இன்னைக்கு ஒரு ஒரு அடுத்த தலைமுறை அதிகாரம் வந்திருக்கு. ஒரு ஒரு ஆதிக்கம் வந்திருக்கு. அப்போ அதுல சர்வீஸும் சேர்ந்ததுனா எப்படி இருக்குன்ற மைண்ட் செட் தான் எனக்கு வந்துச்சு. ம். இவர் சர்வீஸ் செஞ்சு செஞ்சு பழக்கப்பட்ட ஒரு மனுஷன். எஸ். இப்போ மக்களுக்கு வந்து நல்ல நிர்வாகமும் இருக்கும். ம். அதே சமயத்துல ஒரு சர்வீஸும் கிடைக்கும்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? ம். அரசியல்ல கடந்து மக்களுக்கு ஒண்ணு செய்யணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ம். ம். அது வந்து லாரன்ஸ் அண்ணன் வந்துட்டா இருக்கும்ன்ற எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால நானும் கேட்டேன். ம். அ யோசிக்கிறேன்டா, யோசிச்சு சொல்றேன்ற மாரி தான் சொல்லியிருக்காரு. ஆ. வெயிட் பண்றேன். அவர் நல்ல விஷயம் சொன்னாருன்னா 11ஆம் தேதி எல்லார போலயும் நானும் காத்துட்டு இருக்கேன். ஓகேண்ணா. ஓகே. ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி. சிறப்பான ஒரு நேர்காணல் தந்ததுக்கு. ம். ஓகே. நேர்காணல் மிக்க நன்றி. நன்றி, நன்றி.